எல்லாருக்கும் வணக்கம். 2025 ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்காக எல்லோருமே காத்துட்ருக்காங்க. அதை பற்றியான வீடியோஸ்லாம் போடுங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. இப்போது அதை பற்றியான ஒரு குட்டி அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த முதல் விஷயம் 2025 ஐபிஎல் மெகா ஆக்ஷனுடைய வென்யூ பற்றி. ஏற்கனவே ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் வென்யூஸ் எல்லாமே இந்தியாவில் தான் நடந்தது. போன ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஐபிஎல் ஆக்ஷன் மட்டும்தான் துபாயில் நடந்தது. ஐபிஎல் வரலாற்றில் முதல் தடவையாக வெளிநாட்டில் போய் நடத்துகிறாங்க. இப்போது மறுபடியும் 2025 மெகா ஆக்ஷனும் வெளிநாட்டில் நடக்கும் போது, அதுவும் கல்ஃபில் நடக்கும் போது, இங்கே மிடில் ஈஸ்ட்டில் வந்து கிரிக்கெட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஆனால் துபாய்க்குன்னு ஒரு T20 லீக் இருக்குது. இது இல்லாமல் சவுதி அரேபியா ஸ்போர்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதனால் இந்த தோஹா, துபாய், சவுதி அரேபியா இந்த மாதிரி இடத்துல கன்ஃபார்மாக இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா டிசம்பரில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக அப்போ தான் நடக்கும். ஆனால் இந்த தடவை முன்கூட்டியே, அதாவது நவம்பர் எண்டில் நடத்த பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிட்டென்ஷன் பிளேயர்ஸோட இந்த டெட்லைன்லாம் கொடுப்பாங்களா, அது வந்து நவம்பர் 15 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இன்னும் அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வரல. இப்போது செப்டம்பர் எண்டில் இது பற்றியான ஒரு மீட்டிங் நடத்தப்படும். அதில் எல்லாமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க, எப்போது டெட்லைன் அப்படின்னு. அதே மாதிரி வென்யூஸும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்ததாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மீட்டிங்கில் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2025 மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் இருக்குது, என்ன கன்சர்ன்லாம் இருக்குது, விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் விஷயம் அந்த ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் லிஸ்ட். இப்போது 4 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. ஆனால் அந்த ரூல் மாற்றப்படுமா அப்படின்ற கேள்வி. ஏன்னா சில டீம்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆர்டிஎம் கார்டெலாம் கொண்டு வர தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஒரு 8 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணுற மாதிரி ரூல் போடுங்க, அப்போ தான் கோர் டீம் மாறாமல் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய பார்வை என்னென்னா, ஒரு பிளேயர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சடனாக அந்த மெகா ஆக்ஷன் வரும்போது வேறு வழியே இல்லாமல் அந்த பிளேயரை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் கோர் டீம் மாறிடுது. ஸோ இதை வந்து சில டீம்ஸ்லாம் வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதே மாதிரி சில டீம் ஆர்டிஎம் கார்டு வேணும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரிட்டென்ஷன் ரூல் மாறுமா மாறாதான்ற கேள்வி. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஆர்டிஎம். இந்த ஆர்டிஎம் இருக்குல்ல, எப்பயோ இருந்தது, அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வருமா வராதான்ற கேள்வி. ஆர்டிஎம்னால நன்மைகளும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதை பற்றி கூட நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சில வீடியோஸில். ஸோ கன்ஃபார்மாக இந்த ஆர்டிஎம் பற்றியான அப்டேட்டும் இந்த ஐபிஎல்ல வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் வர அடுத்த விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இம்பேக்ட் பிளேயர் ரூல். அதுலேயுமே மாற்றம் வருமா வராதான்ற கேள்வி. ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து சில டீம்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பல டீம்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்னுமே அது வந்து கிரிக்கெட்டுக்கு எதிரானதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பிளேயிங் 11 11 பேர் கொண்ட குழு தான் வந்து விளையாடணும் கிரிக்கெட். ஆனால் 12 பேர் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சாங்க. ஸோ அது கிரிக்கெட்டுக்கே எதிரானதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற கேள்வி. பல இடங்களில் இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நிறைய ஃப்ரான்ச்சைஸே, நிறையா பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இம்பேக்ட் பிளேயர் வருமா வராதா அப்படின்ற கேள்வி. ஸோ இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம், ரிட்டையர்டான இந்தியன் பிளேயர்ஸோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்வி. ஏன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அன்கேப்டு லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போதைக்கு மகேந்திர சிங் தோனி, ஷிகர் தவன் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களாம் வந்து ரிட்டையர்ட் ஆகியும் இப்போது ஐபிஎல் விளையாடுறாங்க. ஒருவேளை ஷிகர் தவன் ஐபிஎல் விளையாடினாருன்னா அவரோட நிலைமை என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த அன்கேப்டு பிளேயர் அதை பற்றியான ரூல் மாற்றப்படுமா அப்படின்னு பிசிசி சொல்லுவாங்க. ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்லாம் இதுதான். இது என்னென்ன நடக்க போது நமக்கு தெரில. ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம், அது வந்து கல்ஃபில் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த வரப்போகிற மெகா ஏலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.